ஹலோ anime lovers, welcome back to anime templates. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டோன்ட் டாய் வித் மீ மிஸ் நகட்டோரா எபிசோட் 5 ஓட தமிழ் எக்ஸ்பிளனேஷன் தான் கைஸ் பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம சேனல்ல 4 வீடியோஸ் போட்டாச்சு. ஸோ பார்க்காதவங்க அந்த ரிமைனிங் எபிசோடையும் பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ அப்போதான் உங்களுக்கு இன்னும் ஃபன்னா இந்த எபிசோட என்ஜாய் பண்ண முடியும். ஸோ இந்த அனிமையை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹீரோவை எல்லாம் சேர்ந்து புல்லி பண்றது தான் ஸோ ஃபன் அண்ட் காமெடியா காட்டியிருப்பாங்க. ஸோ நம்ம நகட்டோரா போன எபிசோட்ல இருந்து நம்ம ஹீரோவை லவ் பண்ற மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ எப்படி போகுதுன்ட்டு இந்த எபிசோட்ல பார்ப்போம். சரி வாங்க நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ ஆர்ட்ஸ் கிளப்ல தான் காட்டுறாங்க. ஸோ அவன் வழக்கம் போல உட்காந்து டிராயிங் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அப்போ நம்ம நகட்டோரா நம்ம ஹீரோ கிட்ட எப்பயும் போல கலாச்சி சென்பா எப்படி இருக்கீங்க என்ன பண்றீங்கன்ற மாதிரி பயங்கரமா கலாச்சிட்டு இருக்கா. ஸோ நம்ம ஹீரோ கண்டுக்கவே இல்லை. வழக்கமா நம்ம நகட்டோரா கண்டாச்சா நம்ம ஹீரோ பதட்டப்படுவான் இல்ல அதுக்கு ரியாக்ட் பண்ணுவான். ஸோ இப்போ நம்ம நகட்டோரா கலாய்க்கும் போது நம்ம ஹீரோ டசன்ட் மேட்டர் மாதிரி கண்டுக்காம ஸோ சீரியஸா டிரா பண்ணிட்டு இருக்கான். ஸோ அவன் ஃபேஸ் எக்ஸ்பிரஷனே காணும். ஸோ இதை பார்த்துட்டு நம்ம நகட்டோராக்கு அப்செட் ஆயிடுது. ஸோ அவங்க திரும்பவும் ட்ரை பண்றாங்க. ஸோ பண்ணும்போது நம்ம ஹீரோ கண்டுக்கவே இல்லை சுத்தமா நகட்டோராவை. ஸோ நம்ம நகட்டோராக்கு ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுச்சு. அவங்க கம்னு இருக்காங்க. ஸோ அப்போ நம்ம நகட்டோராவோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் வராங்க. வந்துட்டு நகட்டோராவை தள்ளி விட்டுட்டு ஹே எப்படி இருக்க பாய்சன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட சரி வரியா நம்ம லைட்டா வெளில போய் சில் பண்ணலான்ற மாதிரி நம்ம ஹீரோவை வெளியே கூப்பிடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோவும் நீங்க சொல்றதும் கரெக்டு தான் சரி நான் வரேன்ற மாதிரி சொன்னோன்னே நம்ம நகட்டோராக்கு பயங்கரமா அப்படியே டிப்ரெஸ்ட் ஆயிடுறாங்க. என்னது இது புதுசா இருக்குன்ற மாதிரி. ஸோ உடனே நம்ம ஹீரோவை அப்படியே கூலா எழுந்து அவங்க கூட போறோம். ஸோ அவங்க 2 பேரும் நம்ம ஹீரோவை வழிச்சு கூட்டிட்டு போயிடுறாங்க. ஸோ நம்ம நகட்டோரா அப்படியே தனியா பயங்கரமா அப்படியே ரொம்ப கோபத்தோடையும் டிப்ரெஸ்டோடையும் இருக்காங்க. என்னன்ட்டு பார்த்தா சென்பாய் கத்தும் போது ஸோ பார்த்தா இது எல்லாமே ஒரு கனவு. ஸோ இங்கே நம்ம நகட்டோரா கண்மூச்சி நம்ம ஹீரோ கேட்குறான் என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஒன்றும் இல்லை சென்பாய் அது ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறான். ஸோ பார்த்தா நம்ம நகட்டோராக்கு பிளாங்கெட் போத்தி விட்டுருக்கு. ஸோ அவங்க அப்படியே தூங்கிட்டாங்க போல. ஸோ அப்போதான் இவங்களுக்கு இந்த பேட் ட்ரீம் வந்திருக்கு. ஸோ நம்ம ஹீரோ கிட்ட கேட்குறாங்க இது இந்த பிளாங்கெட் நீங்களே எனக்கு போத்தி விட்டீங்கன்னு கேட்க ஆமாம் நீ அப்படியே படுத்துட்டு ஸோ உனக்கு கோல்டு பிடிச்சிட போதும் தான் நான் பேண்ட்ரி ரூம்ல இந்த பிளாங்கெட் எடுத்துட்டு வந்தேன்னு சொல்லும்போது ஓ அப்படியா சென்பாய் என் மேலே அவ்வளோ அக்கறையான்னு கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை கோல்டு பிடிச்சிடக்கூடாதுன்னு தான் நான் அதை எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும் போது சென்பாய் உங்க ஃபேஸை பார்த்தா நீங்க ரொம்ப சென்சிட்டிவ்னு தோணுது. ஸோ நீங்க கிச்சிலாம் மூட்டினா பயங்கரமா வியர்டா சவுண்ட் கொடுப்பீங்க போலன்னு கேட்கும் போது நம்ம ஹீரோ சொல்றான் அப்படிலாம் கிடையாது நான் நார்மலா தான் சவுண்ட் கொடுப்பேன்னு. எழுந்தவொடனே நம்ம ஹீரோவை கலாய்க்க ஆரம்பிச்சுட்டு அவ சொல்றா இல்ல நீங்க வியர்டா தான் சவுண்ட் கொடுப்பீங்க நீங்க ஒரு வெர்ஜின்ன்றதுனால நீங்க கிச்சிலாம் மூட்டினா ரொம்ப டிஃப்ரெண்டா சவுண்ட் கொடுப்பீங்க ஏன்னா நீங்க ரொம்ப சென்சிட்டிவ்னு சொல்ல அப்படிலாம் கிடையாது. சரி அப்போ வாங்க ட்ரை பண்ணி பார்த்துடலான்ற மாதிரி நம்ம நகட்டோரா எழுந்துக்கோ. நம்ம ஹீரோ அப்படியே பின்னங்கால் படையில் அடிக்க வேணான்ற மாதிரி ஓடனா நம்ம நகட்டோரா விட்டுறதால பிடிச்சி அவனை மடக்கி பிடிச்சி எப்படியோ ஒரு வழியா அமுக்கி கிச்சலக்கா பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோ விடுவா கத்துறான் சும்மா பயங்கரமா சிரிக்கிறோம். ஸோ சிரிச்சு ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோவை நூடுல்ஸ் ஆகிட்டாவ. ஸோ அவனும் வயிற்று வழியில அப்படியே உக்காந்துட்டான் அப்படின்ற மாதிரி நான் சொன்னது உண்மைதான் சென்பாய் பாத்தீங்களா நீங்க வியடா தான் சவுண்ட் தரீங்கன்ற மாதிரி நம்ம ஹீரோவை திரும்பவும் பயங்கரமா கலாய்க்க ஆரம்பிச்சுட்டா. ஸோ நகட்டோரா ஸோ இப்படி போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ சொல்றான் ஆமா நான் பண்ணா கூட உனக்கும் அப்படிதான் இருக்குன்னு சொல்லும்போது அதெல்லாம் கிடையாது நீங்க வேணா என்ன ட்ரை பண்ணி பாருங்கன்ற மாதிரி சொல்ல அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைன்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றான் எனக்கு தான் தெரியுமே நீங்க ஒரு வர்ஜின் ஒரு பொண்ணை கிச்சலக்கா பண்ற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் இல்லைன்ற மாதிரி நம்ம நகட்டோரா நம்ம ஹீரோவை கலாய்க்கவும் நம்ம ஹீரோவும் சொல்றான் இல்ல என்னால முடியுன்ற மாதிரி சொல்லிட்டு ஸோ அவனும் தயாராகிறான். ஸோ பார்த்தா நம்ம நகட்டோரா இந்த பக்கம் லைட்டா ஷர்ட்டை கழட்டுறான். ஸோ நம்ம ஹீரோ ஆன்னு பாக்குறான் ரொம்ப பருவட்டா பாக்குறான். ஸோ என்ன காட்ட போறான் கடைசியில நம்ம நகட்டோரா வழங்கும் போல ஸ்விம் சூட் போட்டிருக்காங்க. ஸோ சட்டையை கைடி தூக்கி போட்டு அவங்களோட அண்டர் ஆர்ம்ஸை தூக்கி கட்டுறாங்க. ஸோ பண்ணுங்க இப்ப பண்ணுங்கன்ற மாதிரி. ஸோ நம்ம ஹீரோவும் யோசிச்சு பாக்குறான் நம்ம அப்படியே கிச்சு பண்ணா ஸோ அவ அப்படியே பயங்கரமா சிரிப்பா அவளை கலாய்க்கலான்ற மாதிரி. ஸோ யோசிச்சு பார்த்து நம்ம ஹீரோவும் ஒரு நடுக்கத்தோடவே போறான். ஸோ நம்ம நகட்டோரா ஸ்டார்டிங் நல்லா இருக்காங்க. ஸோ போக போக அவங்களுக்கும் ஒரு மாதிரி வெக்கப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. அச்சோ என்னதான் இருந்தாலும் அவங்க ஒரு பொண்ணு தானே. ஸோ டைரக்டா ஒரு பையன் இந்த மாதிரி கிச்சலக்கா பண்ணா அவங்களுக்கு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் எம்பரஸ்டா இருக்கும். ஸோ அதனால அவங்களும் வெக்கப்படுறாங்க. ஸோ நம்ம ஹீரோ கிட்ட வரும்போதோ இல்ல அதெல்லாம் தேவையில்லை நான் ஜஸ்ட் கிட்டிங் பண்ணன்னு சொல்லிடுறாங்க. ஸோ சொல்லிட்டு ஷர்ட்டை போட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வழக்கம் போல நம்ம ஹீரோ உட்காந்து டிராயிங் பண்ணிட்டு இருக்கோம். சென்பாய் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா இந்த உங்ககிட்ட நான் ஒரு வீடியோ காட்டுறேன்னு சொல்றேன். சொல்லிட்டு என்ன வீடியோன்னு கேட்கும்போது நம்ம நகட்டோரா மொபைல் போன்ல ஒரு ஆர்ட்டுக்கு ஷேவ் பண்ற வீடியோ காட்டுறாங்க. ஸோ இந்த ஷிப்ஸ் எல்லாம் இருக்கும்ல அதோட முடியை ட்ரிம் பண்ணுவாங்க. ஸோ அது ஒரு சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கும். ஸோ அந்த வீடியோவை காட்டிட்டு அதை பத்தி பேசிட்டு இருக்கா. ஆமா இது ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான வீடியோவா இருக்கணுமோ ஆமா சென்பாய்
சென்பாய். ஸோ ஷீப்லாம் இருக்கும் புசு புசுன்னு. ஸோ அதுக்கு முடி வெட்டி விடுமோ நல்லா இருக்கும்னு சொல்லுமோ நம்ம ஹீரோவோட மண்டையை பார்த்துட்டு சென்பாய் உங்களுக்கு நிறைய முடி வளர்ந்துருக்கு, நம்ம அதை வெட்டுவோமான்னு கேட்க அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நான் பார்வர்கிட்டே போய் வெட்டிக்கிறேன் மாதிரி சொல்லுமோ நம்ம ஹீரோவோட மண்டையை பார்த்த உடனே ஆடு மாதிரி நம்ம நெகட்டாராக தோடுது. ஸோ அவ இமேஜின் பண்ணி பார்க்குறான் நம்ம ஹீரோ வந்து ஒரு ஆட்டுக்குட்டியா. ஸோ அவ யோசிக்கிறா சென்பாய் நான் உங்களுக்கு பண்ணி விடுறேன்னு. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நீ கம்முன்னு போமா, நான் நாளைக்கு போயிட்டு பார்பர்கிட்டே முடி வெட்டிக்கிறேன்னு சொல்லும் போது நம்ம நெகட்டாரா விடுறதா இல்லை. ஸோ நம்ம நெகட்டாரா போய் தான் தெரியுமே உடனே குடுகுடுன்னு ஓடி போய் தன்னோட பேக்ல இருந்து ட்ரிம்மர் எடுக்கிறா. இது எப்படி வாங்கிட்டா வந்தது? இல்ல நான் என்னோட பிரதர் கிட்ட இருந்து கடை வாங்கிட்டு வந்தேன் நேத்து ஒரு ப்ராசஸ்க்காக சொல்றான். போய் சொல்றேன், எனக்கு தெரியும் நீ பிளான் போட்டேன்ட்டு. ஸோ நம்ம நெகட்டாராவும் கிட்ட வர நம்ம ஹீரோ பயப்படுறான், வேணாம் வேணான்னு பின்னாடி போறான். இல்ல சென்பாய் நல்லா இருக்கும், அந்த ஆட்டுக்கு வெட்டுற மாதிரி நான் உங்களுக்கு வெட்டுறேன்னுமோ. இல்ல வேணாம், ட்ரிம்மர்ல வெட்டினா பயங்கரமா குறைஞ்சிடும், பார்பரே சிசர் தான் யூஸ் பண்ணுவாருன்னு சொல்லுமோ நம்ம நெகட்டாராவும் சரி ஓகேன்னு ட்ரிம்மர் ஆஃப் பண்ணிட்டு சிசர் எடுக்கிறா. ஸோ நான் உங்களுக்கு அழகா முடி வெட்டி விடுறேன்ட்டு. ஸோ நம்ம ஹீரோவும் திங்க் பண்ணி பார்க்குறான், நெகட்டாரா முடி வெட்டி விட்டா ஒரு மாதிரி பிளசண்டா பீஸ்ஃபுல்லா இருக்கும்ட்டு. சரி ஓகே அப்படின்னு அவனும் ஒத்துக்கிறான். ஸோ நெகட்டாராவும் முடி வெட்டலான்னு போறாங்க. ஸோ அப்போ நெகட்டாராக்கு ஒரு மொபைலில் ஃபோன் ரிங் ஆகுது. ஸோ ரிங் ஆகும்போது எடுத்து ஓ ஹலோ யாருன்னு கேட்கும்போது ஸோ நெகட்டாராவோட ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ அவங்க வந்து நெகட்டாரா நான் உங்ககிட்ட கிளாஸ் நோட் வாங்கணும், ஸோ கிளாஸுக்கு வெளியே தான் நிற்கிறோம், கொஞ்சம் நீ வந்து நோட்டை மட்டும் கொடுத்துட்டு போயன்ற மாதிரி கேட்குறாங்க. நம்ம நெகட்டாராவும் இப்போவா நான் நாளைக்கு தரேன், என்ன வந்து இல்லை கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் எனக்கு இப்போ மட்டும் கூட நாங்கள் கிளாஸுக்கு வெளியே தான் நிற்கிறோம்னு சொல்லும்போது சரி இந்த நான் வரேன்னு சொல்லிட்டு நெகட்டாராவும் ஃபோனை கட் பண்ணிட்டு ஸோ நான் போய் கொடுத்துட்டு வரேன் சென்பாயின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ இந்த பக்கம் நம்ம நெகட்டாரா போனோடனே ஸோ அந்த பக்கம் அந்த ரெண்டு பேரும் ஒளிஞ்சிருந்து நம்ம நெகட்டாரா கிட்ட போய் சொல்லியிருக்காங்க. பிகாஸ் அவங்களும் நம்ம ஹீரோவை புள்ளி பண்றதை ரொம்ப என்ஜாய் பண்றாங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம நெகட்டாரா இல்லாத நேரமா பார்த்து நம்ம ஹீரோவை புள்ளி பண்றதுக்காக உள்ள வந்தாங்க. ஸோ நம்ம ஹீரோ இவங்க ரெண்டு பேரையும் பார்த்தோன்னே ஆத்தாடின்னு பதற. ஸோ போன எபிசோட்ல அவங்க ரெண்டு பேரும் ஹீரோவை வச்சு செஞ்சிருப்பாங்க. ஸோ இப்படி நம்ம ஹீரோ பயப்படும் போது அவங்க வந்து கிட்ட வந்து ஏ பைசன் எப்படி இருக்குன்ற மாதிரி நம்ம ஹீரோவை கலாய்க்கிறாங்க. ஸோ நெகட்டாரா இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸோ அப்போ அங்கே இருக்க ட்ரிம்மரை பார்த்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட கேட்குறாங்க இது எதுக்குன்ற மாதிரி. இல்லை நெகட்டாரா எனக்கு முடி வெட்டி விடுறதா இருந்தாங்க, ஸோ ஹேர் கட் பண்ணி விடுறதா, ஸோ எங்கேயோ போயிருக்காங்க வந்து ஹேர் கட் பண்ணுவாங்க. அப்படியா இதா சான்ஸ், இப்போ நாங்கள் உனக்கு அதை பண்ணி விடுறோம். ஆமாம் நாங்கள் பண்ணி விட்டுட்டு அவங்க ரெண்டு பேரும் நம்ம ஹீரோக்கு ஹேர் கட் பண்ணி விடுறேன்னு ட்ரிம்மரை எடுத்துட்டு வராங்க. ஸோ நம்ம ஹீரோவை மொட்டையா மாத்திடலான்ட்டு நம்ம ஹீரோவை புள்ளி பண்ற மாதிரி திரும்ப அவங்க நம்ம ஹீரோவை மடக்கி பிடிச்சி ட்ரிம் பண்ணலான்னு கிட்ட வரும்போது நம்ம ஹீரோ திங்க் பண்ணி பார்க்குறான், நெகட்டாரா கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்க முடி வெட்டி விடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அது நெகட்டாராக்காக அதை செய்யணும்ட்டு மண்டையை ரொம்ப நாய் மாதிரி ஆட்டுவோம். ஸோ பயங்கரமாக மண்டையை ரொட்டேட் பண்ணதுனால அவங்க ரெண்டு பேரும் பின்னாடி போயிடுவாங்க. இவன் என்ன இப்படி டாகி மாதிரி ரொட்டேட் பண்ணுறான்ட்டு ஸோ அவனை பிடிச்சி அமுக்கி முடி வெட்டலான்னு போகும்போது இந்த பக்கம் பார்த்தா நம்ம நெகட்டாரா கிளாஸ் ரூமுக்கு போய் பார்ப்பாங்க. ஸோ அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ உடனே நம்ம நெகட்டாரா என்ன யாருமே இல்லைன்ட்டு திரும்ப வருவாங்க. ஸோ அப்படி வந்துட்டு இருக்கும்போது ஆர்ட்ஸ் ரூம்லேருந்து நம்ம ஹீரோ கதற சத்தம் கேட்கும், என்னை விடுங்க நிப்பாட்டுங்க நான் தான் சொல்கிறேன்லன்ற மாதிரி. ஸோ அதை கேட்டு நம்ம நெகட்டாரா ஓடி வருவாங்க. ஸோ இங்கே வந்து அந்த பொண்ணுங்க நம்ம ஹீரோவை மடக்கி வச்சு வெட்டலான்னு போகும்போது ஸோ அப்போ நம்ம நெகட்டாரா அங்கே என்ட்ரி கொடுத்து பயங்கரமாக முறைப்பாங்க, செம காண்டில் வந்திருப்பாங்க. இங்கே என்ன நடக்குது சென்பாயை விடுங்கன்னு உடனே அவங்க ரெண்டு பேரும் நெகட்டாரான்னு பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாதான்ற மாதிரி நம்ம நெகட்டாரா பயங்கர ரேஜ் மூடில் இருக்கும்போது இந்த இதை பிடிச்சிக்கோன்னு சொல்லிட்டு ட்ரிம்மரை தூக்கி போட்டு அவங்க ரெண்டு பேரும் வரட்டான்ட்டு ஓடிடுவாங்க. ஸோ நம்ம நெகட்டாராவும் பயங்கர காண்டில் பூனைக்குட்டி மாதிரி ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க. நல்ல வேலை நெகட்டாரா என்னை வந்து காப்பாத்திட்டன்ற மாதிரி நம்ம ஹீரோ பார்க்க. ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோக்கு ஹேர் கட் பண்ணி விட்றாங்க. ஸோ ரொம்ப ரெண்டு பேரும் தனியாக பீஸ்ஃபுல்லாக ஸோ அழகாக நம்ம ஹீரோக்கு ஹேர் கட் பண்ணி விட்றாங்க. ஸோ பண்ணி முடிச்சுட்டு கண்ணாடியில் பார்த்தா ரொம்பவே அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோவும் சொல்கிறான் இது ரொம்ப நல்லா இருக்கு பரவாயில்லன்ற மாதிரி சொல்லும் போது அவங்களும் பரவாயில்லையே நீங்க கிரிப்பியா இருந்தாலும் உங்களுக்கு இந்த ஹேர் கட் நல்லா தான் இருக்குன்ற மாதிரி சொல்றா. அப்படியே அங்க இந்த சீனை கட் பண்ணி நெக்ஸ்ட் சீன்ல காட்டுறாங்க. ஸோ நம்ம நெகட்டாராவும் நம்ம ஹீரோ வந்து அப்படியே ஒன்னா நடந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது ஸோ கொளுத்துற வெயில நம்ம நெகட்டாரா அப்படியே பஸ்ட் அவுட் ஆயிடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோ சொல்றோம் வெயில் ரொம்ப அதிகமாக தான் இருக்குன்ற மாதிரி. நம்ம நெகட்டாராவும் ஆமா என்னால சுத்தமா முடியல சம்மர் என்ன கொளுத்துதுன்ற மாதிரி. ஸோ அப்போ நம்ம நெகட்டாரா சொல்றோம் வாங்க சென்பாய் நம்ம போய் ஷேவ்ட் ஐஸ் சாப்பிடுவோன்ற மாதிரி. ஸோ ஷேவ்ட் ஐஸா சரி வா போய் சாப்பிடலான்ற மாதிரி சொல்றாங்க. எனக்கு வழி தெரியும் இந்த பக்கம் வாங்க நம்ம ஷேவ்ட் ஐஸ்ல போய் மலை ஏற போறோன்ற மாதிரி நம்ம நெகட்டாரா திங்க் பண்றாங்க. ஸோ மவுண்ட் எவரெஸ்ட் ஆஃப் ஷேவ்ட் ஐஸ்ல நம்ம நெகட்டாரா ஏறுற மாதிரி. ஸோ அப்படியே அவங்க போய் அந்த கடையில பார்த்தா ஸோ கியூ பக்கத்து தெரு வரைக்கும் நிக்குது. என்னடா இம்மா கியூன்ற மாதிரி நம்ம நெகட்டாரா பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. ஸோ ஆல்ரெடி இந்த ஷேவ்ட் ஐஸோட அட்வர்டைஸ்மெண்ட் நேற்று டிவியில் வந்திருக்கும் போல. ஸோ ஏதோ ஸ்பெஷல் ஆஃபர்ன்றதுனால பயங்கர கியூ சம்மர்ல.
ஸோ அவங்களும் விட்டு கொடுக்காம சரி வாங்க கியூல நிக்கலான்ற மாதிரி நிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் கேட்கறான் நம்ம கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ல போய் ஐஸ்கிரீம் சாப்பிடலாமே. நம்ம நெகட்டோரா பயங்கர ஈவிலிஷா என்ன சொன்னீங்க கன்வீனியன்ஸ் ஸ்டோர் ஐஸ்கிரீமான்னு பார்க்க இல்ல பரவாயில்ல நம்ம இங்கே சாப்பிடலான்ற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்றான். ஸோ அப்படி இவங்க 2 பேரும் கியூல நிற்கும் போது ஸோ அப்போ வெயில் பயங்கரமா அடிக்கிறதுனால நம்ம நெகட்டோராக்கு பயங்கர ஸ்வெட் ஆகி அவங்க ட்ரெஸ் எல்லாம் லைட்டா நனைஞ்சு பின்னாடி வந்து டிரான்ஸ்பரண்டா இருக்கு. ஸோ அதை பின்னாடி கியூல இருக்க 2 பசங்க ஒரு மாதிரி பேட் இன்டென்ஷனோட பார்க்கும்போது நம்ம ஹீரோ அதை கவனிச்சிடறான். இந்த பசங்க இப்படி பாக்குறாங்கன்ற ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ஹீரோக்கு கோவம் வந்தது. ஸோ அவன் போய் நெகட்டோராவை கவர் பண்ணி நின்னுக்கிறான். ஸோ அப்போதான் தெரியுது நம்ம ஹீரோ ரொம்பவே நல்லவன்ட்டு. ஸோ அவன் நெகட்டோராக்கு ஹெல்ப் பண்றான். ஸோ ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம நெகட்டோரா பயங்கர பஸ்ட் அவுட் ஆகி டீஹைட்ரேட் ஆயிடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோவும் பொறுத்து பார்க்குறோம். ஸோ நம்ம நெகட்டோராவும் தள்ளாடின்னு நான் விட்டு கொடுக்க மாட்டேன்ற மாதிரி இருக்காங்க. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ஹீரோ கையை பிடிச்சி அங்கேருந்து இழுத்துட்டு போயிடறான். ஸோ ஒரு பார்க்கில் நிழலாக உட்காந்து நம்ம ஹீரோ நெகட்டோராக்கு தண்ணி தரான். ஸோ அதை இதை குடிச்சு நீ ஹைட்ரேட் ஆகிக்கோன்னு சொல்லும் போது நம்ம நெகட்டோராவும் லைட்டாக ஹாப்பியாகி வாங்கி பயங்கரமாக கல்ப்போ ஒரே அடியில் அடிச்சு எனக்கு ஃபுல் சார்ஜ் ஆகிடுதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பழையபடி ஃபார்ம் கட்டாங்க. பட் இருந்தாலும் அந்த ஃப்ளஃபியான ஷேவ்ட் ஐஸை வாங்க முடியலன்ட்டு டிப்ரெஸ்டாக தான் இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோவும் சொல்கிறான் சரி நம்ம வா திரும்பவும் போய் கீழே நிற்கலான்னு சொல்ல இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் இந்த தடவை நான் கிவ் அப் பண்ணுறேன் நெக்ஸ்ட் டைம் நான் வாங்கிடுவேன்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே இருங்க சென்ட் பாயிண்ட் சொல்லிட்டு நம்ம நெகட்டோரா எங்கேயா போகிறாங்க. ஸோ போயிட்டு அவங்க கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ல நார்மல் ஐஸ்கிரீம் தான் வாங்கிட்டு வராங்க. ஸோ வந்துட்டு நம்ம ஹீரோ கழுத்தில் இருக்க நம்ம ஹீரோக்கு அப்படியே ஷாக் ஆகிறோம். சென்பாய் நீங்கள் இவ்வளோ சென்சிட்டிவான்ட்டு கலாச்சிட்டு இந்தாங்க இதுக்கு முன்னாடி செஞ்சதுக்காக திரும்ப ரிட்டர்ன் சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ 2 பேரும் தேங்க்யூ சொல்லிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க. ஸோ அப்போ நம்ம நெகட்டோரா சாப்பிட்டதை நம்ம ஹீரோக்கு ஊட்டி விடுமோ இல்லை நானே சாப்பிட்டுக்கிறேன்னு ரொம்ப வெக்கப்படாதீங்க சென்ட் பாயிண்ட் சொல்லிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு 2 பேரும் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஸோ அப்போ நாளையிலேருந்து சம்மர் லீவ் ஆரம்பிக்க போகுது. ஸோ சம்மர் பிரேக்கில் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலன்ற மாதிரி நம்ம நெகட்டோரா சொல்லிட்டு வர நம்ம ஹீரோவும் யோசிக்கிறோம் என்ன பண்ணுறது அந்த விட்டு வச்ச சீசன் 2 பார்க்கணும் அது பார்க்கணும் ஆயில் பெயிண்டிங் பண்ணுற மாதிரி யோசிக்கிறோம். ஸோ நம்ம நெகட்டோராவும் பேசிட்டு வராங்க. நம்ம ஹீரோ குடிச்சிட்டு வந்த அந்த டீயை வாங்கி நம்ம நெகட்டோரா கப்புன்னு அடிச்சு குடிக்கிறாங்க. ஸோ அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ லைட்டாக வெக்கப்பட்டு நிற்கிறான். என்ன சென்பாய் பர்வட்டா திங்க் பண்ணுறீங்க போல நம்ம நெகட்டோரா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து நம்ம நெகட்டோரா வந்து கேட்குறாங்க சென்பாய் நம்ம கான்டாக்டை சேஞ்ச் பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோவும் ஒரு பிரச்சனையும் இல்லைன்ற மாதிரி 2 பேரும் கான்டாக்ட் சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஸோ சேஞ்ச் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் வந்து நம்ம நெகட்டோரா சொல்கிறாங்க என்கிட்ட ஒரு லோனர் ஐடி வந்துருத்தே அப்படின்னு சொல்லும்போது வாயம்பூடு நான் ஒன்றும் லோனர்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு 2 பேரும் கான்டாக்டை சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஸோ சம்மர்லேயும் நீங்கள் தனியாக இருக்க மாட்டீங்க நான் உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறேன் கால் பண்ணுற மாதிரி நம்ம நெகட்டோரா சொல்கிறோம். ஸோ அவங்க 2 பேரும் அவங்களோட கான்டாக்டை சேஞ்ச் பண்ணிட்டு அப்போ நம்ம நெகட்டோரா வந்து நம்ம ஹீரோவோட கான்டாக்டை ஃபேவரட் லிஸ்ட்டில் போட்டு அதை சேவ் பண்ணும்போது ஸோ அந்த சன்செட்டில் நம்ம நெகட்டோரா பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குப்பா. ஸோ அதை நம்ம ஹீரோ ரசிச்சு பார்த்துட்டு இருக்கோம். அப்புறம் நம்ம நெகட்டோரா வந்து சொல்றா சென்பாய் ராஜா எதனா யோசிச்சிங்கன்னா ஐ மீன் பர்வட்டிஷா எதனா யோசிச்சிங்கன்னா நான் உங்களுக்கு இந்த ஸ்டிக்கர் அனுப்புவேன் எனக்கு சென்சார் அடிக்கும் அலாரம். ஸோ அப்போ எனக்கு தோணும் போல உங்களுக்கு ஸ்டிக்கர் அனுப்பணும். ஸோ அந்த ஸ்டிக்கர்லேயே அப்படி தான் பர்வுன்னு போட்டு ஒரு பூனை ஸ்டிக்கர் இருக்கும். ஸோ இப்படி சொல்லிட்டு நம்ம நெகட்டோரா வழக்கம் போல கிளம்பிட்டு சரி சென்பாய் பார்க்கலாம் நான் வீட்டுக்கு கிளம்புறேன்னு பாயின்னு சொல்லிட்டு போயிடுவோம். ஸோ அப்போ வர வழியில் நம்ம நெகட்டோரா நம்ம ஹீரோ கிட்ட டீ வாங்கி குடிச்சிருப்போம். ஸோ நம்ம ஹீரோ குடிச்சதை ஸோ அதை கையில் வச்சிருப்போம். ஸோ நம்ம ஹீரோ அதை பார்க்கும்போது நம்ம நெகட்டோரா குடிச்சது தான் அவங்களுக்கு ஞாபகம் வரும். ஸோ இப்போ அதை அவன் குடிச்சா அது ஒரு இன்டைரக்ட் கிஸ் ஆகிடும். ஸோ நம்ம ஹீரோவும் வாய்க்கிட்ட எடுத்துட்டு போவான் பரவாயில்ல இது என்னோடதுதான்ற மாதிரி. ஸோ அப்போ அவன் ஃபோனில் வந்து காஜின்னு சவுண்டு கேட்கும். என்னடா சவுண்டுன்னு பார்த்தா நம்ம நெகட்டோரா தான். ஸோ அங்கே பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோவோ அந்த மெசேஜ் எடுத்து பார்த்துட்டு இல்லை நான் சொன்னல நீங்கள் பர்வட்டிஷா யோசிச்சா நான் மெசேஜ் அனுப்புன்ட்டு அவங்க மெசேஜ் அனுப்பிச்சிக்கிட்டே இருக்காங்க. அதுவும் காஜின்னு ஸ்டிக்கர் வந்துகிட்டே இருக்கு. ஸோ இப்படியா ஃபன்னா இந்த எபிசோடு முடியுது. ஸோ காய்ஸ் இந்த எபிசோட்ல சில சீன்ஸ்ல வந்து நம்ம ஹீரோக்கு வந்து நம்ம நெகட்டோராவை பிடிச்சிருக்க மாதிரி காட்டுவாங்க. ஸோ நம்ம ஹீரோக்கும் நம்ம நெகட்டோராவை பிடிக்கும் நம்ம நெகட்டோராவுக்கும் நம்ம ஹீரோவை பிடிக்கும். ஸோ அப்கமிங் எபிசோட்ல பார்ப்போம். ஸோ நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களை நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான எபிசோட்ல பார்க்குறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காய்ஸ்.